வணக்கம். வெறும் பேச்சால உலகத்த மாத்திட முடியுமா? இல்ல, அதுக்கு செயல்தான் முக்கியமா? இந்த ஒரு கேள்வி. ஆமா, இந்த ஒரு சின்ன கேள்வியிலிருந்து ஆரம்பிச்ச ஒரு மிகப்பெரிய உலகளாவிய தொண்டு நிறுவனத்தோட கதைய தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 19ஆம் நூற்றாண்டு பாரிஸ் நகரத்தை ஒரு காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு சூடான விவாதம் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு சில இளைஞர்களை பார்த்து இந்த சவால் முன்வைக்கப்படுது. இது சும்மா ஏதோ வாய்ச்சண்டை இல்ல, அவங்க வாழ்க்கையே புரட்டி போட போற ஒரு முக்கியமான தருணம். ஆமாங்க, அந்த ஒரு கேள்விதான் புனித வின்சென்ட் தே பவுல் சபைன்னு இன்னைக்கு நாம பாக்குற இந்த பிரம்மாண்டமான இயக்கத்துக்கு அடித்தளமா அமைஞ்சது. சும்மா பேசிட்டே இருக்கிறத விட்டுட்டு களத்துல இறங்கி வேலை செய்யணும்னு அந்த இளைஞர்களுக்கு உரைக்க வச்சது அந்த ஒரு சவால்தான். சரி, இந்த முழு கதையும் நாம 4 பகுதியா பார்க்கலாம். முதல்ல பாரிஸ்ல அந்த சவால் எப்படி வந்துச்சுன்னு பாப்போம். அப்புறம் வெறும் பேச்ல இருந்து எப்படி செயலுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஒரு உலகளாவிய நெட்வொர்க்கா இது மாறுச்சு. கடைசியா இன்னைக்கு இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போலாம். நாம இப்ப போறது பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் இருந்த பிரான்ஸுக்கு. அந்த காலகட்டத்துல சமூக சூழல் சொல்லவே வேணாம், ரொம்பவே குழப்பமா கொந்தளிப்பா இருந்துச்சு. அதாவது 1830கள்ல பாரிஸ் நகரத்தோட நிலைமை ரொம்பவே மோசம். அது ஒரு அர்பன் பத்தாலஜின்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு. கிராமத்துல இருந்து மக்கள் வேலை தேடி நகரத்துக்கு படையெடுத்ததால மக்கள் தொகை திடீர்னு 2 மடங்காயிடுச்சு. இதனால என்னாச்சு? எங்க பார்த்தாலும் சேரிகள், சரியான சாப்பாடு இல்லாம ஊட்டச்சத்து குறைபாடு, அது போதாதுன்னு காலரா மாதிரி நோய்கள். நிலைமை கட்டுக்கடங்காம போயிட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நம்ம கதையோட நாயகன் ஃப்ரெட்ரிக் ஓசானம் வெறும் 20 வயசு சட்டக்கல்லூரி மாணவர் அவரோட நண்பர்களோட சேர்ந்து ஒரு விவாத குழுவுல ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு. அந்த குழுவுக்கு பேரு வரலாற்று மாநாடு. அங்க அவங்க தங்களோட கத்தோலிக் நம்பிக்கைய பத்தி ரொம்ப ஆழமா அறிவுபூர்வமா விவாதம் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்படி ஒரு விவாதத்துல தான் அவங்களோட எதிரணி தரப்புல இருந்து ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டாரு. ரொம்ப கூர்மையான கேள்வி. அந்த வார்த்தைகள் ஓசானமோட மனசுல ஈட்டி மாதிரி போய் தெச்சது. அப்பதான் அவருக்கு புரிஞ்சுது, சும்மா பேசிக்கிட்டே இருந்தா பத்தாது, ஏதாவது செஞ்சாக்கணும்னு. உடனடியா செயல்ல இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த ஒரு சவால் ஒரு தீப்பொறி மாதிரிதான். அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நெருப்ப பத்த வச்சிடுச்சு. சரி, வெறும் பேச்சுல இருந்து எப்படி செயலுக்கு வந்தாங்க? வாங்க பார்க்கலாம். ஓசானமும் அவரோட நண்பர்களும் அந்த சவாலை நேருக்கு நேரா ஏத்துக்கிட்டு அடுத்த கணமே களத்துல இறங்கிட்டாங்க. இங்க பாருங்க, இந்த மாற்றத்துக்கு காரணமான 2 முக்கியமான முகங்கள். ஒருத்தர் ஃப்ரெட்ரிக் ஓசானம், இன்னொருத்தர் அவரோட நண்பர் பிரான்சுவா லாலியர். இனிமேல் விவாதம் மட்டும் பத்தாது, ஏதாவது உருப்படியா செய்யணும்னு முடிவு பண்ணினவங்க இவங்கதான். கரெக்டா ஓசானமோட 20வது பிறந்த நாள் அன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 23, 1833ல மொத்தம் 7 நண்பர்கள் ஒன்னா சேர்ந்தாங்க. அவங்க உருவாக்குனதுதான் முதல் கருணை மாநாடு. இது ஏதோ சும்மா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் இல்ல, இது ஒரு மாபெரும் இயக்கத்தோட முதல் புள்ளி. ஆனா ஒரு பிரச்சனை. இந்த இளைஞர்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு, ஆனா அனுபவம் இல்ல. அதனால உதவி கேட்டு சகோதரி ரோசாலி 2 கிட்ட போனாங்க. அவங்க பாரிஸ் சேரிகள்ல மக்களோட மக்களா வேலை செஞ்ச ஒரு அருட்சகோதரி. அவங்கதான் இவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக் கொடுத்தாங்க. ஏழைகளை வெறும் உதவி வாங்குறவங்களா பார்க்காதீங்க, அவங்கள மரியாதையோட கண்ணியத்தோட எப்படி அணுகணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க யோசிச்சுட்டே இருக்கல, உடனடியா செயல்ல இறங்குனது தான் இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு வாரமும் மீட் பண்ணி பிளான் பண்ணாங்க. அவங்களோட முதல் உதவி என்ன தெரியுமா? காலரால கணவரை இழந்த ஒரு விதவைக்கு விறகு வாங்கி கொடுத்தது. பார்க்க சின்ன உதவியா இருக்கலாம், ஆனா ரொம்ப அர்த்தம் உள்ளது. இதுதான் அவங்களோட நேரடி தனிப்பட்ட சேவைக்கு ஒரு தொடக்கமா இருந்துச்சு. ஒரு சின்ன ரூம்ல ஆரம்பிச்ச இந்த இயக்கம் எப்படி உலகம் முழுக்க பரவுச்சு? அந்த ஆச்சரியமான வளர்ச்சியை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அவங்களோட வளர்ச்சி உண்மையிலே பிரமிக்க வைக்குது. இந்த டைம்லைன பாருங்க. 1833ல ஆரம்பிச்சது வெறும் 12 வருஷத்துல பாரிஸ்ல இருந்து அட்லாண்டிக் பெருங்கடலை தாண்டி அமெரிக்காக்கே போயிடுச்சு. இதுக்கு நடுல தங்களுக்கென ஒரு முறையான விதிமுறைகளை உருவாக்கி ஒரு பாதுகாவலரையும் தேர்ந்தெடுத்து தங்களோட அமைப்பை ரொம்ப வலுவா கட்டமைச்சாங்க. அவங்களோட இந்த வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மாநாடுங்கிற அமைப்பு தான். அதாவது ஒவ்வொரு ஏரியாலையும் அங்க இருக்கிற தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு சின்ன சின்ன தன்னார்வ குழுக்களை உருவாக்குனாங்க. இது ஒரு பங்கு அடிப்படையில இயங்குச்சு. இதனாலதான் உலக அளவுல ரொம்ப திறமையா அவங்களால செயல்பட முடிஞ்சது. சரி, வெறும் 7 மாணவர்களோட ஆரம்பிச்ச அந்த இயக்கம் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு, அதோட தாக்கம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். நம்ப முடியுதா?
இன்னைக்கு 150க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இந்த சபை செயல்பட்டுட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட எல்லா கண்டங்கள்லயும். பாரிஸ்ல ஒரு மூலையில பற்று வைக்கப்பட்ட ஒரு சின்ன தீப்பொறி இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு கருணை தீயா பரவி நிக்குது. இந்த அமைப்போட உண்மையான பலமே இதோட மக்கள்தான். இன்னைக்கு 8 லட்சம் உறுப்பினர்கள், 15 லட்சம் தன்னார்வலர்கள்னு ஒரு பெரிய படையே இதுல இணைஞ்சு வேலை செய்யுது. இது வெறும் நம்பர்ஸ் கிடையாதுங்க. இது உலகத்தையே இணைக்கிற ஒரு மிகப்பெரிய மனித சங்கிலி. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான நம்பர் இருக்கு. அது 3 கோடி. ஆமா, ஒவ்வொரு நாளும் இவங்களோட கூட்டு முயற்சியால உதவி பெறுற மக்களோட எண்ணிக்கை இது. இந்த தாக்கத்தை நினைச்சு பார்க்கும்போதே பிரமிப்பா இருக்கு இல்லையா? இவ்ளோ பெரிய அமைப்பா வளர்ந்த பிறகும் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்ல. அது அவங்களோட அடிப்படை கொள்கை. அதாவது யாருக்கு உதவி தேவையோ அவங்கள தேடி அவங்க வீட்டுக்கே போய் நேருக்கு நேரா சந்திச்சு தனிப்பட்ட முறையில உதவுறது. இதுதான் இன்னைக்கும் அவங்களோட முக்கிய வேலையா இருக்கு. இதுதான் இந்த ஒட்டுமொத்த அமைப்புக்கும் இதயமா இருக்கு. காலம் மாற மாற அவங்களோட சேவைகளும் விரிவடைஞ்சிருக்கு. உணவு கொடுக்கறதுல இருந்து படிப்புக்கு உதவுறது, சிக்கன கடைகள் நடத்துறது, வீடில்லாதவங்களுக்கு ஆதரவு தருது, மருத்துவ உதவி, ஏன் சிறையிலிருந்து வர்றவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறது, பேரிடர் காலத்துல உதவுறதுன்னு இன்னைக்கு சமூகத்தோட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி இவங்களும் தங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க. உலகம் முழுக்க அவங்களோட வேலை இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அந்தந்த பகுதியில இருக்கிற தன்னார்வலர்கள் அவங்க சமூகத்துல என்ன தேவைன்னு நேரடியா பார்த்து அதுக்கேத்த மாதிரி உதவி செஞ்சு ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வராங்க. அவங்களோட பாதுகாவலர் புனித வின்சென்ட் டெ பவுல் சொன்ன ஒரு விஷயம் இந்த அமைப்போட ஆன்மாவையே அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. கருணைக்கு எல்லை இல்லாத கண்டுபிடிப்பு திறன் இருக்குன்னு சொன்னாரு. அதாவது தேவை மாற மாற கருணையும் அதுக்கு ஏத்த மாதிரி புதுசு புதுசா வழிகளை கண்டுபிடிக்கும். அப்போ கடைசியா நாம இந்த கேள்விக்கு தான் வரோம். ஒரு சாதாரண விவாதத்துல ஆரம்பிச்ச ஒரு சவால், ஒரு சில நண்பர்களோட சின்ன முயற்சி எப்படி இவ்ளோ பெரிய உலகளாவிய தாக்கத்தை உருவாக்க முடிஞ்சது? ஒருவேளை உண்மையான சக்திங்கிறது வெறும் பேச்சுல இல்ல, அதை தாண்டி செயல்ல இறங்குறதுல தான் இருக்கோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.